வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து தக்காளி சேவை பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ரைஸ் நூடுல்ஸ், டொமேட்டோ நூடுல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: புழுங்கரிசி 1 டம்ளர், தேவையான உப்பு, தக்காளி ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் எடுத்திருக்கேன், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மஞ்சள், கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், வரமிளகா 4, பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நான் பச்சரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி தான். இதை வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நல்லா ஃபைனாக எவ்வளோ நாள் நைஸாக ஆட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக ஆட்டிடணும். மாவு ஆட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் மாவு ரொம்ப நைஸாக சூப்பராக அரைப்பட்டிருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைப்பட்டிருக்குங்க. இதுதான் மாவு பக்குவோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். இந்த மாவை குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள் சேவைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள் கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்திருக்கு. இதை வந்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம பிழியறதுக்கு சௌரியமாக இருக்கும். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கிராம்பு, பட்டை, வரமிளகா, சீரகம், சோம்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், பொரிச்சு வந்துட்டோம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அப்படியே போட வேண்டியதுதான். வெங்காயம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். தேவையான உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி நான் வந்து சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாம். நல்லா அது வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்குது, நல்லா ட்ரை ஆனது. தக்காளி சேவைக்கு தக்காளி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. தக்காளி சேவைக்கு தக்காளி ரெடி ஆகிடுச்சு. நீ சேவை ரெடி ஆகணும். வாங்க சேவை ரெடி பண்ணிட்டு வந்து இதை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். தக்காளி சேவை பாருங்கள் சூப்பராக பொல்லு பொல்லுன்னு வந்திருக்கு, ஜம்முன்னு இருக்கு.
தக்காளி சேவை சூப்பராக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராணி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.